ஹலோ ஆல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங். சண்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் வந்து நான்வெஜ் ஸ்பெஷல் எல்லாமே பண்ணியிருந்தோம். மார்னிங் எந்திரிச்சோடனே பார்த்திங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு, எப்போவுமே என் ஹஸ்பண்ட் வந்து சண்டே ஆனால் வீட்டில் இருக்கவே மாட்டார், கிரிக்கெட் விளையாட போயிடுவாங்க. ஸோ மார்னிங் ஏர்லி மார்னிங்கே கிளம்பி போயிடுவாங்க. எல்லாமே ஆல்ரெடி 6 மணிக்காட்ட எழுப்பி விட்டாங்கன்னா சொல்லிவிடுவேன், இது எதுவும் வாங்கிட்டு வாங்கன்னு. ஸோ சிக்கனு, அதுக்கு தேவையான திங்ஸு, அப்புறம் பால் எல்லாமே வாங்கி வச்சுட்டு கிரிக்கெட் மேட்ச் ஆட வந்து கிளம்பி போயிட்டாங்க. கிரிக்கெட் மேட்ச்சுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. ஒன்று மார்னிங் போனாங்கன்னா மதியானம் வருவாங்க, இல்லை மதியானம் போனாங்கன்னா சாயங்காலம் வருவாங்க அந்த மாதிரி. ஆனால் கண்டிப்பாக வந்து கிரிக்கெட் மேட்ச் ஆடாமல் எவ்ரி சண்டே இருந்ததே இல்லை. கண்டிப்பாக வந்து மேட்ச்சுக்கு போயிடுவாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி தான் கிரிக்கெட், ஃபுட்பால் இந்த மாதிரி எதுக்காச்சும் போயிடுவாங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இவர் கண்டிப்பாக போயிடுவார். எல்லாமே வாங்கி வச்சுட்டு போயிட்டாரா. ஸோ நம்ம வேலை என்ன பண்ணுறது, சமைச்சு வைக்கிறது. மதியானம் வந்துடுவாங்களா, சரி சமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே வந்து இட்லி வந்து பக்கத்து வீட்டிலேருந்து கொடுத்துருந்தாங்க. இட்லி மட்டும் சுட்டோன்னு சொல்லிட்டு, அதனால் அது ஆண்டி கொடுத்தாங்கன்னு வச்சுருந்தேன். சரி மட்டனில் வந்து நான் அதோட தண்ணி எடுத்து, வேக வச்ச தண்ணி எடுத்து அதோட போட்டு கொடுத்தேன்னா சத்து, உடம்புக்கு ரொம்ப சத்து, நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவும் நல்லா சாப்பிடுவா, அதனால் அந்த மாதிரி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். இன்னும் பார்த்திங்கன்னா பாப்பா எந்திரிக்கல. மட்டன் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 1/4 கிலோவா 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னு தெரில, ஆனால் 1/4 கிலோ மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 1 kg வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சோன்னா கிச்சனை தான் எட்டி பார்த்துக்கிட்டு எந்திரிச்சா. நான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்படியே எட்டி பார்த்தான். அப்புறம் எந்திரிச்சோன்னே பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அப்புறம் எண்ணெய் வச்சு விட்டுருவேன். அவளுக்கு காலையில் எப்போவுமே வந்து தேங்காய் எண்ணெய் வச்சு விட்டுருவேன். ஒவ்வொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், இந்த மாதிரி விளக்கெண்ணெய் வந்து வைப்பேன் தலைக்கு பாப்பாவுக்கு. ஒவ்வொரு நாள் நல்லா குளிர்ச்சியாக நல்லா இருக்கும். இந்த வெயிலுக்கு, அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் வச்சாலும் நல்லது. அப்புறம் முடியும் நல்லா கருப்பாக வளரும்ல, அதனால் நல்லெண்ணெய் ஒவ்வொரு நாள் வைப்பேன். அப்புறம் ஒவ்வொரு நாள் தேங்காய் எண்ணெயும் வச்சு விட்டுருவேன். வச்சு விட்டுட்டு அப்படியே பாப்பாவை வந்து எந்திரிச்சோன்னே கொஞ்சிக்கிட்டு இருந்தேன். காலையிலேருந்தே தூக்கும் போதே அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உடம்பெல்லாம் சூடாக இருந்துச்சு, காய்ச்சல் அடிக்கிற மாதிரியே இருந்துச்சு. பட் எனக்கு என்னென்னு தெரில, இருந்தாலும் சரி பார்ப்போம் வெயிட் பண்ணின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்புக்கு வந்து சிம்பிளாக எப்போவுமே இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தையோட ரெசிபி. இதில் நான் என்ன போடலைன்னா புதினா மட்டும் தாளிப்புக்கு போடல, அதை மட்டும் போட்டுருந்தா சேம் அவங்க செய்கிற மாதிரியே தான் இருக்கும். சின்ன வெங்காயமெல்லாம் நம்ம தோல் உரிச்சிட்டு இன்னொரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு போட்டு எல்லாம் அரைச்சிக்கணும். அப்புறம் தனியாக வந்து தக்காளி நறுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் நறுக்கி வச்சுக்கணும் தாளிப்புக்கு. அதுலேயே புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். நான் இது புதினா இல்லாதனால நான் போடல. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரி இட்லிக்கு அந்த தண்ணி, வேக வச்ச தண்ணி, மட்டன் தண்ணி எடுத்து வச்சுட்டு மட்டன் வந்து வணக்க போயிட்டேன். கிட்டத்தட்ட வணக்கிட்டு இருக்க பாப்பா வந்து காலை பிடிச்சிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தா, தூக்குன்னு சொல்லிக்கிட்டு. சரின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு நல்லா வணக்கிட்டு, எப்போவுமே ஆச்சி குழம்பு தூள் போடுவேன், அப்புறம் கொஞ்சமாக மட்டன் மசாலா போடுவேன் மட்டனுக்கு. அப்புறம் நம்ம வேக வச்சுருந்தோம்ல அதை கொஞ்சம் எடுத்து ஊற்றி அப்புறம் சால்ட் போட்டுக்கலாம். தேங்காய் வேணுனாலும் அரைச்சி ஊற்றலாம். எங்களுக்கு நாங்கள் 2 பேருங்கிறதுனால சரி கம்மியாக பண்ணால் போதும், தேங்காய் அரைச்சி ஊற்றாமையே வச்சுட்டேன். தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டுட்டு அப்புறம் பெட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து லேட்டாக தானே இருந்துச்சா, ஸோ அதனால் அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தூக்கிட்டு வந்து, எப்போவுமே நாங்கள் ஹாலில் தான் படுப்போம், அதனால பெட்ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்து பெட்டை போட்டு எல்லாம் விரிச்சு விட்டுட்டு தூக்கி வச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து இட்லி சரி ஊட்டி விட்டுருவோம், டைமும் ஆயிடுச்சுங்கிறதுனால ஊட்டி விட்டுட்டானா அதுக்கப்புறம் தூங்குவா. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக சமைச்சிக்கலாம். இன்னும் பார்த்திங்கன்னா இப்போ நான் சாப்பாடும் குழம்பு தான் வச்சுருக்கேன். இன்னும் வந்து எங்கள் வீட்டுக்கார் சொல்லிட்டு போனாங்க போகும்போதே, மட்டன் குழம்பு வச்சின்னா அதை எடுத்து தனியாக ஃப்ரை பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குழம்பு வந்து அவங்க பெருசாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க, மட்டன் குழம்புல போடுறது. இந்த மாதிரி வறுத்து வச்சோம்னா சாப்பிடுவாங்க. சிக்கனும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணிடுன்னாங்க. சரி எனக்கு வந்து சரி சிக்கனு செய்கிறோம், தனியாக பாதி எடுத்து வச்சு சில்லி போடலாங்கிற ஒரு ஆசையில் நான் இருந்தேன். பாப்பாவுக்கு வந்து இட்லி ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த துணியை அவள் கஷ்டப்பட்டு மேலேருந்து எடுத்து பார்த்தா துடைச்சிட்டு இருந்தாள். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த ஸ்பீக்கரு அந்த இதெல்லாம் துடைச்சிக்கிட்டே விளையாண்டுக்கிட்டே அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீட் பண்ணேன், அப்படியே தூங்கிட்டா சாப்பிட்டதுக்கு. அதுக்கும் அப்புறம் சாப்பாடு நான் குழம்பு பண்ணி வச்சுருந்தேன்ல, அடுத்தது சிக்கன் வறுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வர மிளகா, கருவேப்பிலையெல்லாம் போட்டு வணக்கிட்டு அப்புறம் சில்லிக்கு தனியாக வந்து எடுத்து வைக்கணும்ல, அதையும் வந்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் தேவையானது இதுக்கும் போட்டேன். பெரிய மிக்சியில் அரைச்சங்காட்டி மிக்சியும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் அந்த பிளேட் லூஸாக இருக்கிறதுனால நல்லா அரைப்பட மாட்டேங்குது. ஒரு அளவுக்கு 1-2 தான் அரைச்சிச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதையும் வந்து எடுத்து போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுறது, நல்லா அரைக்க முடியல, அதனால் 1-2 இருந்துச்சு. அதையும் எடுத்து சிக்கனையும் நல்லா வறுத்துட்டேன். எப்போவுமே சிக்கன் வறுவலுக்கு கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா போட்டு வறுத்துருவேன்.
இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா மட்டும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். மல்லித்தூள், இன்னும் நம்ம அந்த மல்லி, சீரகம், மிளகு இதெல்லாம் வறுத்து, சோம்பு இதெல்லாம் வறுத்து அரைச்சி மட்டனுக்கு போட்டோம்னாலும் சரி, குழம்பு சிக்கன் வைக்கிறதுனாலும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நான் அந்த மாதிரி செய்யலை. நானும் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டேன். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா கடன்னு ரெடி பண்ணியாச்சு. இன்னும் சில்லி மட்டும் பெண்டிங் இருக்குது. ஏன்னா அவங்க மசாலா பாக்கெட் வேறு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால நம்ம சிக்கன் சில்லி பவுடர் மலர் மசாலான்னு ஒன்று வரும், அது நல்லாயிருக்கும். உங்களுக்கு நான் வாங்கிட்டு வந்தால் காட்டுறேன். அதில் வந்து சில்லி போட்டால் நல்லா இருக்குங்கிறதுனால அது தனியாக எடுத்து சிக்கன் வச்சுருக்கேன். ஸோ மத்தியானம் வந்துடுவாங்க, 1 மணிக்கெல்லாம் விளையாடிட்டு வந்துடுவாங்க. வந்துட்டாங்கன்னா அந்த டைமில் சில்லி போட்டுட்டு சுட சுட போட்டு அப்படியே சர்வ் பண்ணிடலாம்ல. நான் மட்டும் கொஞ்சமாக எனக்கு தட்டில் போட்டு இப்போ செஞ்சதை மட்டும் வச்சு நான் சாப்பிட்டுக்கிட்டு, பாப்பா தூங்கிட்டு இருந்தா சரி டக்குன்னு குளிச்சுட்டு வந்துடுவோம். ரொம்ப அப்படியே கிச்சனுக்குள்ளே நின்று அப்படியே வேத்து பூத்து ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி குளிச்சுட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். பாப்பா பார்த்திங்கன்னா இன்னும் தூங்குறான், காட்டுறேன் பாருங்கள். அவள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சிருவா. அப்புறம் எந்திரிச்சோடனே பாப்பா குளிச்சு விடணும். அதனால குளிச்சு விட்டுட்டு பாப்பாவுக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் என் வாழ்க்கையில், என் லைஃப்பில் ஒரு விஷயம் நல்லா கற்றுக்கிட்டேங்க. என்ன, மனுஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு ரொம்ப முக்கியம். காசு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த மணி இல்லை அப்படின்னா அவங்கள மதிக்க மாட்டாங்க. அது எனக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப நெருங்கினவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நம்மக்கிட்ட ஒரு காசு அது ஒரு ஆயுதம் மாதிரி இப்போ ஆகிப்போச்சு. அது இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்க, இல்லைன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு உறவு எந்த உறவாக வேணால் இருக்கட்டும், அது உண்மையான உறவாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய தாட் வந்து இல்லாத போதும் இருக்கணும், இருக்கும்போதும் கூட இருக்கணும், அதுதானே உண்மையானது. இல்லாத அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு தத்துவம் சொல்லணும்னு தோணுச்சுங்க, அதான் சொன்னேன். என் வாழ்க்கையில் நான் அனுபவப்பட்டதை சொல்கிறேன். நான் அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், அதை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் சொன்னது கரெக்டாக இல்லை தப்பான்னு தெரில, அதுவும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து செவ்வாழை பழம் பிடிக்கும். கொஞ்சோண்டு பிளேட்டில் ஸ்நாக்ஸ் கட் பண்ணி வச்சேன், பழம் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் பழம் சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக விளையாண்டுக்கிட்டு இருப்பான். அங்கே எங்கே எல்லாம் இழுத்து போட்டுட்டு, அப்புறம் வாக்கர் இருக்குல்ல அந்த நடவண்டி, அதை வச்சுக்கிட்டு பாப்பா நடந்துக்கிட்டு விளையாடுவா கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் பாப்பாவும் வந்து சும்மா எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கவும் படுக்கலான்னு படுத்தேங்க. வந்து பிடிச்சி ஏறி உக்காந்துட்டு டங்குன்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு வேறு ஒரே பயம், ஸ்டிச் வேறு போட்டிருக்காங்களே, ஐயோ பிரிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன வலிக்கும். இன்னுமே எனக்கு வந்து அந்த வலி இருக்குது. எப்படி சொல்கிறது, அந்த இடத்துல பட்டாவே எனக்கு வலி இருக்குது. ஸ்டிச்சு வேறு என்ன ஆக போதும்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். அவள் நல்லா குச்சி விளையாடிட்டு அப்படியே அசந்து தூங்கிட்டான். பழம் வேறு சாப்பிட்டாளா, அதனால் தூங்கிட்டான். வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. ஜூஸ் ஜில்லுன்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ரோஸ் மில்க்கும், அப்புறம் இன்னொன்று அது என்னன்னு தெரில, காஃபி ஃப்ளேவரில் இருந்துச்சு, சாக்லேட் ஃப்ளேவர்னு நினைக்கிறேன். அதுவும் அப்புறம் கொஞ்சம் நொங்கும் வாங்கிட்டு வந்திருந்தாரு. சரி பார்த்திங்கன்னா மார்னிங்கே நான் அந்த சில்லியை போட்டிருப்பேன். ஆனால் அவர் வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா வேறு சில்லி பவுடர். அது பார்த்தா சில்லி மாதிரி இல்லாமல் சில்லி போண்டா மாதிரி வந்துருச்சு. நான் அதை வீட்டில் அந்த பவுடர் ஆல்ரெடி இருக்குது, அதனால தான் நான் அவருக்கு மலர் மசாலா வாங்கிட்டு வர சொன்னேன். ஆனால் மறுபடியும் அவர் இதே வாங்கிட்டு வந்துட்டார். வேறு வழியே இல்லாமல் அதையவே பொரிச்சிட்டு பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவு கிண்டி ஊட்டி விட்டேன் எந்திரிச்சதுக்கப்புறம். அப்புறம் நானும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் அடிச்சிச்சு, ஒரு மாதிரியாகவே இருந்தங்காட்டி ஜில்லுன்னு கொஞ்சம் அந்த ரோஸ் மில்க் குடிச்சிட்டு, அப்புறம் சாக்லேட் ஃப்ளேவர் வந்து எனக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு கொஞ்சமாக குடிச்சிட்டு வச்சலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அதையும் வந்து குடிச்சிட்டு வச்சுட்டேன். இப்படி தான் பார்த்திங்கன்னா என்னோடய சண்டே மார்னிங் டு ஆஃப்டர்நூன் இப்படி தான் எனக்கு போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.